ஒரு பெண்ணா இருக்கிற சாத்தியம் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கலாச்சாரத்திலேயே பல விதமான நிகழ்ச்சி இருக்குது. பெண்கள் பெரிய வீரரா போராடி இருக்கிறாங்க. பெண்கள் உள்நிலையில ஆன்மீக நிலையில பல உச்சநிலை அடைஞ்சிருக்கிறாங்க. சமூக நிலையில பல விதமான சாதனைகள் பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இது எல்லாமே ஆண் தன்மைக்கு சம்பந்தப்பட்டது, வெற்றி எல்லாமே ஆண் தன்மைக்கு சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு தப்பான ஒரு உணர்வு வந்திருக்கு. முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு அழகான தன்மை என்னென்ன பெண் தன்மையில வெற்றி எடணும் நோக்கமே இல்லை. பெண்ணுக்கு பெண் தன்மைக்கு வெற்றி அடையணும், இன்னொருத்தர் மேல வெற்றி அடையணும் என்ற நோக்கமே கிடையாது. அர்ப்பணிக்கணும் என்ற நோக்கம். இந்த அர்ப்பணிப்புலயே ஒரு பெரிய வெற்றி. உலகம் நடக்கணும்னா அர்ப்பணிப்பு பெருகத்தன்மை வேணும். நீங்க பெருக்கணும்னா அந்த கரு பெருகத்தன்மை பண்ணாதானே நீங்க பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. உங்க அடிப்படையே இந்த பெருகத்தன்மையில இருக்குது, அர்ப்பணிப்புல இருக்குது. இந்த ரெண்டு தன்மை பெண்ணுக்கு ரொம்ப சாமான்யமா சகஜமா இருக்கிறதுனால இந்த ஒரு தன்மை அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து வந்தா பெண்ன்றது ஒரு பராசக்தியா வாழ முடியும்.